வருங்கால அரசு அதிகாரிகளுக்கு ஒரு முக்கியமான ஒரு தகவல். அது என்னன்னு நீங்கள் தம்ப்நெயில்ல பார்த்துருப்பீங்க. ரொம்ப ஒரு முக்கியமான தகவல். ஒரு 4 இதையும் நான் உங்களுக்கு ஃபுல்லாக விளக்குறேன். ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு நியூஸ் கிடச்சிருக்கு. நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த 4 தகவல்களையும் முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு என்னன்னா, 2023 எஸ்ஏ ஸ்டூடெண்ட்டுக்கு ரிசல்ட் விட்டாங்களா இல்லையா அப்படின்னு கேட்டிருந்தீங்க நிறையா பேர். அவங்களுக்கு இந்த வாரத்தில் இல்லைன்னா அடுத்த வாரத்தில் கன்ஃபார்ம் ரிசல்ட் வந்துடும். அது அவங்களுக்கு வந்த பிறகு கண்டிப்பான முறையில் செப்டம்பர் மாதம் அவங்க ட்ரைனிங் போயிடுவாங்க. அதுக்கடுத்து இந்த 2023 எஸ்ஏ ஸ்டூடெண்ட்னால தான் அந்த 1 இயர் நம்மளுக்கு 2024 நோட்டிஃபிகேஷன் இவ்வளோ நாள் டிலேவ் ஆகுது எக்ஸாம் டேட்டு. இவங்களுக்கு கண்டிப்பான முறையில் நெக்ஸ்ட் வீக் இல்லைனா அடுத்த வீக் கண்டிப்பான முறையில் ரிசல்ட்டை கொடுத்துருவாங்க. அதுக்கடுத்து அவங்க செப்டம்பர் மாதம் கண்டிப்பான முறையில் ட்ரைனிங் சென்றுவாங்க. அதுக்கடுத்து என்னன்னா, ரெண்டாவது விஷயம் 2025 2024 நடக்கிறது ஒன்றும் நடக்கவே இல்லை. 2025 எஸ்ஏவுடைய எக்ஸாம் ஜூன் 28 வச்சுருந்தாங்க. அது பல ப்ராப்ளமால் தள்ளி போச்சு. அது ஒன்றும் எக்ஸாமுடைய டேட்டு கன்ஃபார்மாக ஒன்றும் கொடுக்கலன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் எந்த மந்த்து எக்ஸாம் உறுதியாக எதிர்பார்க்கலான்னு தெரியும்னா, மேக்ஸிமம் 100% வாய்ப்பு இருக்குது. என்ன மந்தில் வரும்னா, ஆகஸ்ட் ஃபஸ்ட்டு வீக். எந்த மந்த்லனா ஆகஸ்ட் ஃபஸ்ட்டு வீக் கண்டிப்பான முறையில் 100% வாய்ப்பு இருக்குது. ஆனால் சிலபஸ் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு இன்னொரு இடத்துல தகவல் கிடச்சிச்சு. அது கன்ஃபார்மாக மாறுமா மாறாதான்னு தெரியாது. மேக்ஸிமம் அடுத்த எஸ்ஏ இதில் தான் மாறும்னு எனக்கு தோணுது. நான் எனக்கு கிடைச்ச நியூஸை பொறுத்த வரையும் மேக்ஸிமம் அடுத்த எஸ்ஏ எக்ஸாமுக்கு தான் சிலபஸ் மாறும். கண்டிப்பான முறையில் இந்த வருஷம் 2025 எப்படி போன வருஷம் சிலபஸ் கொடுத்துருந்தாங்களோ அதே சிலபஸ் படி தான் கண்டிப்பான முறையில் வரக்கூடிய எஸ்ஏ எக்ஸாம் நடக்கும். அதே மாதிரி போலீஸ் ஆகி 5 வருஷம் எஸ்ஏவுடைய கோட்டா அவங்களுக்கு தனியாக நடந்துச்சு. நம்மளுக்கு இந்த எஸ்ஏவுடைய ப்ரிப்பரேஷன் பண்ணுறவங்களுக்கு தனியாக நடந்துச்சு. ஆனால் இப்போ உள்ள தகவல் படி 2 எக்ஸாமும் ஒன்றா நடக்க போகுது, சிலபஸ் மாறப்போகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அது மேக்ஸிமம் நெக்ஸ்ட்டு எஸ்ஏ எக்ஸாமுக்கு தான் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. எதனால் என்றால், பல மாணவர்கள் எஸ்ஏ ஸ்டூடெண்ட் அவங்க எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிட்டாங்க. அதை அவங்க மறுபடியும் ரீஅப்ளை பண்ண முடியாது. ரீஅப்ளை பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் எக்ஸாம் ரொம்ப தள்ளி போக வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் இயர் எலெக்ஷன் வேறு இருக்கனால மேக்ஸிமம் இந்த எஸ்ஏ எக்ஸாம் முடிக்க தான் பார்ப்பாங்க. ஏன்னா முடித்தாதான் அவங்களுக்கு ஒரு பேர் கிடைக்கும். இல்லைனா அரசியலில் கொஞ்சம் இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பல கேள்விக்குறிய ஆயிரும். அதனால் கண்டிப்பான முறையில் இந்த வட்டம் சிலபஸ் மாறுறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படி மாறுற மாதிரி இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் எஸ்ஏ எக்ஸாம் நவம்பர் டிசம்பர் அந்த மந்த்துக்கு கூட தள்ளி போக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு சிலபஸ் விட்டாங்கன்னா அது முழுசாக கவர் பண்ணுறக்குள்ளே 3 மந்த் ஆயிரும். அதனால் விட்றதுக்கு சிலபஸ் மாறுறதுக்கு வாய்ப்பே இல்லை. போன வட்டம் என்ன சிலபஸ் விட்டுருந்தாங்களோ அதே மாதிரி தான் இந்த வருஷம் 2025 எஸ்ஏ இப்போ நடக்கக்கூடிய எஸ்ஏ எக்ஸாமுக்கு அதே சிலபஸ் படி தான் நடக்கும். கண்டிப்பான மாணவர்கள் எந்த ஒரு கவலையும் எதுவுமே படாதீங்க. சிலபஸ் அதே சிலபஸ் தான் நடக்கும். கண்டிப்பான முறையில் அக்டோபர் ஃபஸ்ட்டு வீக்கு இல்லைனா செகண்ட் வீக்கு எக்ஸாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேக்ஸிமம் இந்த எஸ்ஏ எக்ஸாமுடைய பல கேஸுகள் இருந்துச்சு. அது இந்த 1 மந்த் இல்லை 15 நாளில் எல்லாமே கிளியர் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட்டு எப்படி வருஷம் எக்ஸாம் நடந்துச்சோ அதே மாதிரி ப்ராப்பராக கண்டிப்பாக வரிசையாக நடக்க ஆரம்பிச்சிரும். அதனால் இந்த 1 மந்தில் எல்லா கேஸும் முடிஞ்சிடும். அதுக்கடுத்து நம்மளுக்கு பிசி நோட்டிஃபிகேஷன் விட்ருவாங்க. பிசிஷன் 4வது என்னதுன்னா பிசி நோட்டிஃபிகேஷன். நாலாவது விஷயம் என்னென்னா பிசி நோட்டிஃபிகேஷனுக்கும் எஸ்ஏ எக்ஸாமுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஏன்னா பிசி எக்ஸாம் முடிஞ்சு ட்ரைனிங் போய் போன வருஷம் 2023 பேஜ் போன வீக்லேயே முடிஞ்சு
இப்போ வந்து அவங்க டியூட்டிக்கு ஜாயின் பண்ண போகிறாங்க. அதுக்கும் எஸ்ஏ எக்ஸாமுக்கும் சம்மந்தமே கிடையாது. அதனால் பிசி நோட்டிஃபிகேஷன் வந்து கண்டிப்பான முறையில் அடுத்த மந்த்து ஃபஸ்ட்டு வீக்கில் கண்டிப்பான முறையில் பிசி நோட்டிஃபிகேஷன் வரும். சார் எவ்வளோ வேக்கன்சி வரும்னு கேட்குறீங்க. எனக்கு கிடைச்ச தகவல் படி மேக்ஸிமம் 3500லேருந்து 4500க்குள்ளே 3500லேருந்து 4500க்குள்ளே வரும். கண்டிப்பான முறையில் 3500லேருந்து 4500 வேக்கன்சி கண்டிப்பான முறையில் வந்து உறுதியாக எதிர்பார்க்கப்படுகிறது. அதனால் வந்து பிசி நோட்டிஃபிகேஷன் நெக்ஸ்ட் மந்த்து ஃபஸ்ட்டு வீக்கில் வரும். சார் இப்போ பிசி நோட்டிஃபிகேஷன் விட்டாங்கன்னா எந்த மந்தில் சார் எக்ஸாம் வரும்னு கேட்குறீங்க. இப்போ வந்து ஆகஸ்ட் மந்த்து ஃபஸ்ட்டு வீக்கில் விட்டாங்கன்னா ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் மேக்ஸிமம் நவம்பர் ஃபஸ்ட்டு வீக்கில் வந்து பிசியோடைய எக்ஸாம் எதிர்பார்க்கலாம். கண்டிப்பான முறையில் நவம்பர் ஃபஸ்ட்டு வீக்கில் வந்து பிசியோடைய எக்ஸாம் எதிர்பார்க்கலாம். எந்த ஒரு அதுக்கும் எஸ்ஏ எக்ஸாமுக்கும் சம்மந்தமே கிடையாது. அதனால் வந்து பிசி நோட்டிஃபிகேஷன் நெக்ஸ்ட் மந்த்து ஃபஸ்ட்டு வீக் வரும். நவம்பர் ஃபஸ்ட்டு மாதத்தில் வந்து கண்டிப்பான முறையில் எக்ஸாம் நடக்கும். எல்லோரும் கண்டிப்பான முறையில் இந்த வருஷம் 2025 எல்லோரும் அரசு அதிகாரியாக போக பாருங்கள். ஏன்னா அடுத்து வரக்கூடிய காலங்களில் வந்து போட்டிக்கு வந்து அதிகமாக இருக்கும். இப்போ லாஸ்ட் வரையும் நம்மளுக்கு வீடியோ பார்த்தவங்களுக்கு வந்து ஒரு பெரிய இது இருக்கிறது. அது என்னன்னா, இப்போ நீங்கள் வந்து புக்கில் படித்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் வந்து ஒரு லெசனுக்கு படிக்க வந்து 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகும். அதனால் ஃப்ரீ மெட்டீரியல் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் ஷார்ட்கட்டோட எல்லாமே ஃப்ரீயாக வந்து மெட்டீரியல் வந்து நம்ம டெலிகிராமில் வந்து கொடுத்துக்கிட்ருக்கோம். டெலிகிராமோடைய லிங்க் வந்து கமெண்டில் பின் பண்ணுறேன். கண்டிப்பான முறையில் நீங்கள் வந்து பாருங்கள். மேக்ஸிமம் வந்து எல்லாமே நிறையா பிடிஎஃப் எல்லா சப்ஜெக்டோடைய பிடிஎஃப்பும் இருக்குது, டெஸ்ட்டும் இருக்குது. கண்டிப்பான முறையில் இதை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. நன்றி, வணக்கம்.